இன்றைக்கி பார்க்க போகிறது உருண்டை குழம்பு. உருண்டை குழம்புக்கு உருண்டைக்கு தேவையான பொருள் 200 கிராம் கடலப்பருப்பு 1½ மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கங்க. 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 பிடி முருங்கைக்கீரை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து உங்களுக்கு தேவையான உருண்டையை உருட்டி வச்சுங்க. உருட்டி வச்ச உருண்டையை ஆயிலில் போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக பொரித்து எடுத்துங்க. குழம்புக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுங்க. கடாயில் நல்லெண்ணெயை விட்டு சோம்பு கொஞ்சம் தாளித்து அதில் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கிங்க. நறுக்கி வச்ச 2 தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா வதக்கிக்கங்க. 2 ஸ்பூன் குழம்புத்தூளை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு புளிக்கரைசலை ஆட் பண்ணிவிடுங்க. 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு சிலர் உருண்டையை அப்படியே குழம்புல உருட்டி போடுவாங்க. ஒரு சிலர் வேக வச்சு போடுவாங்க. அது உள்ளுக்குள்ளார களி மாதிரி இருக்கும். இது எண்ணெயில் அரை வேக்காடாக பொரித்து போட்டிருக்குறது உங்களுக்கு சாஃப்டாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். உருண்டையை போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. ஒரு பிடி முருங்கைக்கீரையை போட்டு இறக்கிடுங்க. சுவையான உருண்டை குழம்பு ரெடி. இந்த மாதிரி நான் தொடர்ச்சியாக வீடியோ போட உங்கள் சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் மூலியமாக கொடுங்க.